எல்லோரும் ஹார்ட் ஒர்க் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க்கே நான் ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் பார்க்குறேன். இந்த ஒரு வீடியோ உங்களோட லைஃப் டைமே சேவ் பண்ணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாரும் அவங்களோட ஃப்யூச்சரை தேடி தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வீடியோ பார்ப்பாங்க, ஆர் அவங்களோட ஸ்டடீஸாக இருக்கும். பட் ஆல்ரெடி உங்களோட ஃப்யூச்சர் அவைலபிள். நீங்கள் அதுக்கேற்ற ஃப்ரீக்குவன்சியோட அலைன் ஆனால் மட்டும் போதும். ஆர் இவரோட அந்த பிலீஃப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இது ரெண்டு இருந்தால் மட்டும் போதும். உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம், ஆர் வேறு எதனா கூட சொல்லலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது மோஸ்ட்டாக எல்லோரும் ஃபீல் பண்ண ஒரு எமோஷன் ஆர் எனிதிங். ஹாவ் டு பி. எனக்கு அந்த விஷயம் கிடைச்சா நான் ஒரு சந்தோஷம் ஆர் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். பி, இது டு மீ. எனக்கு ஒரு சர்டன் திங் ஆர் ஒரு 1 minute. இப்போ எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும். நான் அந்த ஐஃபோன் கிடைச்சா நான் ஐ ஃபீல் பெட்டர். ஆர் எனக்கு ஒரு ஐடி ஜாப் வேணும், அந்த ஜாப் கிடைச்சா ஐ ஃபீல் பெட்டர். இது ரெண்டும் கிடைக்கலன்னா நான் ஐ ஃபீல் ஸோ மோர் கில்ட் ஆர் சேட், ஒரி. இந்த ஸ்டேட்லேருந்து இது ஃபஸ்ட், இது செகண்ட். டூ ஹாவ் பி. இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அது மூலமாக எனக்கு அந்த விஷயம் கிடைக்குது, அதுலேருந்து நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இது இதோட அப்கிரேட். ஓகே. ஹாவ் டு பி இஸ் த விக்டிம் மூட். இந்த மூடில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ லைஃப் ஏதோ தொலைச்சா மாதிரி இருப்பாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, அந்த ஐஃபோனுக்காக கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டூ ஹாவ் பி. இன்னைக்கு நான் அந்த வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு 3 மாதம் சம்பாரிச்ச காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கி அதிலிருந்து ஐ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் எமோஷன். ஆர் அது ஹாப்பியாக இருக்கலாம், ப்ரவுட், லவ், எனிதிங். இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு, மோஸ்ட் அட்வான்ஸ்ட். பி, டூ ஹாவ். You are a creator in your life. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் அந்த பொருள் கிடைச்சா சந்தோஷப்படணும்? இந்த பொருள் கிடைக்காத முன்னாலே என்னால் அந்த எமோஷனை ஃபீல் பண்ண முடியும், ஆர் அது இருக்க மாதிரி என்னால் ஆக்ட் பண்ணவும் முடியும். அது இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி அஃபர்மேஷன் பண்ணவும் முடியும். இருந்தும் நான் அந்த பொருள் கிடைச்சாதான் எனக்கு அந்த சந்தோஷம் ஆர் அந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைக்கணும். அது இஸ் ஸோ, எப்படி சொல்கிறது, இல்லாத பொருளை வருத்தப்படுறதை விட இருக்கிற பொருளை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்து இருக்கிற பொருளை எப்படி பெருசாக்கலாம் தான் பார்க்கணுமே தவிர இல்லாத ஒன்று நினச்சி வருத்தப்படுறதுன்றது இட் லிட்டரலி பேட். டூ பி ஹாவ். இது கூட இதை கம்பேர் பண்ண கூட இந்த டூ பி ஹாவ் இது ஓரளவு கொஞ்சம் சிமிலரான இது.
ஏன்னா இப்போ நான் ஒரு சர்டன் திங் இப்போ எனக்கு ஒரு கேமரா வாங்கணும். இப்போ நான் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எனக்கு கேமரா வாங்கணும். இப்போ எனக்கு கேமரா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிக்கின்னு ஓகே கேமரா இல்லை என்னால் வீடியோ எடுக்க முடியாது, என்னால் இன்னைக்கு கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண முடியாது நான் இருந்தேன்னா இது ரொம்ப ரியாலிட்டியாக மாறாது. ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு கேமரா வேணும்னா அதுக்காக நான் வேலை செஞ்சு வாங்கி அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறேன். இல்லை இது என்கிட்ட வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போது நான் ஒரு கிரியேட்டர்னும் போது நான் நினச்சா என்னால் அந்த ஃபீலிங்கை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஃபீலிங்கை அச்சீவ் பண்ணும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. நான் ஹாப்பியாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக அந்த டேவிட் ஆர் ஹாக்கன்ஸோட அந்த எமோஷ்னல் டேபிளில் பார்க்கலாம். அந்த ஹை ஸ்டேட் இந்த லவ் பீஸ் அக்செப்டன்ஸில் இருக்கும்போது நான் எதை செஞ்சாலும் ஐ ஃபீல் ஹாப்பி. அப்படின்ற போது கன்ஃபார்மாக ஐ ஹாவ் எனக்கு அது கிடைக்கும். நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த எமோஷனை ஃபெமிலியர் ஆக்கணும். எனக்கு அந்த எமோஷனை ஃபெமிலியர் ஆக்கிட்டால் அதுக்கப்புறம் ஐ டூ. நான் ஆர்ஏஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆர்ஏஎஸ் நான் எப்போ இதுதான் நான் சொல்கிறேனோ அது என்னோட ஒரு என் லைஃப்பில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்லேயும் அதை மட்டும் செலக்டிவாக எனக்கு பிக் பண்ணியே காட்டேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னால் இன்ஃபினிட் நம்மளால் எண்ண முடியாத அளவுக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்ம மைண்ட் செலக்ட் பண்ணி கொடுக்குது. அதனால தான் நான் சொன்னேன் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், ஆர்ஏஎஸ். ஓகே, இந்த ஆர்ஏஎஸ் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. இப்போ யூடியூப் ஆர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த ஆர்ஏஎஸ் பேஸ் பண்ணி எல்லாமே நம்மளை வச்சு ஆடுற ஒரு கேம் தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது கூட நீங்கள் இந்த எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வருது, இந்த தமிழனை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்கள் மைண்டு இதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆர் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட். நான் ஏன் ஹார்ட் போடுறேன்னா இட் இஸ் பீஸ் ஆஃப் லவ். ஓகே, அதனால நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்ஏஎஸ் ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் இந்த ஆக்டிவ் ஆன அப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்துலையும் தானாக இப்போ எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வேணும், இல்லை நான் இப்போ ஒரு வேலைக்கு போனோம் அப்படி என் மைண்டில் இருந்ததுன்னா நான் ரோட்டில் பார்க்குறது எல்லாமே என் கண்ணுக்கு ஜாப் ஆஃபர்ஸாகவே தெரியும். அந்த காம்பவுண்டில் பார்த்தா ஒரு ஜாப் ஆஃபர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான், ஆர் இந்த டிவியில் பார்த்தாலும் அந்த ஜாப் ஆஃபர் ஆட் வரும். நான் அப்போலாம் இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணாமல் எனக்கு ஒரு தேவை வரும்போது அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன்னா அது காரணம் இந்த ஆர்ஏஎஸ். நம்ம பிரெயின் ஆல்ரெடி அதில் இருக்குது. இதை நிறைய கிரியேட்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதில் மீண்டும் ஒன்று நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோச்சு. ஓகே, நான் ஏன் அந்த பி டூ ஹேவ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு யூ ஃபீல் எ வின்னர் ஆர் யூ ஆர் எ கிரியேட்டர் இன் யுவர் லைஃப் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இங்கே நிறைய பேர் அந்த எமோஷனுக்காக தான் அந்த வேலையை செய்வாங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னா நான் ஓகே இன்றைக்கி என்னோடய வேலை
வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஃபீலை நான் முன்னாலேயே அனுபவிச்சதுனால எனக்கு இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். நீங்கள் அது மாதிரி இப்போ ஒரு மொபைல் ஆர் உங்களுக்கு ஒரு கேமரா, ஒரு ஹவுஸ், கார் அது மாதிரி எதனா வேணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு நிமிஷமும் அதுக்காக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க. அப்படி ஹாப்பியாக இருந்தால் உங்களோட நீங்கள் செய்யறது அதுக்கேற்ற மாதிரி வரும். குறிப்பிட்ட நாளில் அதுக்கான ஃபிசிக்கல் ரியாக்ஷனை பார்ப்பீங்க. நான் குறிப்பிட்ட நாள் எவ்வளோ சொல்கிறேன்னா 6 to 8 வீக். ஸ்பெல்லிங் கரெக்டாக? தப்பாக இருந்தால் திட்டாதீங்க. ஓகே, 8லேருந்து 6 to 7 வீக்ஸ் ஆகும் உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் சேஞ்சஸ் ஏற்பட. அதனால் இந்த பி டூ ஹாவ் இதுன்றது லிட்ரலி யூ டாப், அந்த சார்ட்டில் டாப்பில் இருப்பீங்க. இந்த அக்செப்டன்ஸ், லவ், பீஸ். நீங்கள் கரேஜில் இருந்தால் கூட ஓகே, இந்த அக்செப்டன்ஸுக்கு எப்போ மாறுறீங்களோ அப்போ யூ ஃபீல் ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நான் உங்ககிட்ட பி டூ ஹேவ் அப்படி சொல்லியிருப்பேன். ஓகே, பி டூ ஹேவ் அப்படின்னா சிம்பிளாக இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்றது அதில் லைட்டாக புரிஞ்சிருக்கும். பட் அது எப்படி ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேருன்றத விட ஒரு ஓகே, ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரதர், அவர் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ கிட்ட போடுங்கன்னு சொன்னார். ஆனால் அவரை அந்த வீடியோவை நான் இதுக்கு மேலே அப்கமிங் வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கான ஒரு புக்கு ஒன்று இந்த வீடியோ, ஆனால் அந்த புக் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த ரியாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாம். அந்த புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டரோட அந்த ஃபஸ்ட்டு பேஜ் படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த புக்கு மேலே ஒரு கிரேஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி ஒரு புக்கு 94 பேஜஸ் தான் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த புக்கு வாங்க முடியலன்னா ஓகே, நானே ஆன்லைனில் தான் படித்தேன். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போங்க, படித்து பாருங்கள். என் வீடியோவை பார்க்குறதோட நீங்கள் படித்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கான ரிசல்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, டிசிஏ. என்னோட போன வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசிஏவோட இம்பார்ட்டண்ட் என்னன்னு சொல்லியிருப்பேன். டெஃபினட் சீஃப் எய்ம். இந்த டிசிஏ இப்போ என்கிட்ட ஒரு 5 சீட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு செடியை வளர்க்குற அளவு தான் தண்ணி இருக்குன்னா, நான் அந்த ஒரு செடி வளர்க்குற தண்ணியை இந்த 5 சீடுக்கும் ஊற்றினா என்னால் ஒரு சீடு கூட ஒழுங்காக வளர்க்க முடியாது, வளராது. நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 5 சீடு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு செடியை வளர்க்குறதுக்கு தான் இந்த வாட்டர். ஓகே, எனக்கு அந்த வாட்டர் இருக்குது. இப்போ என்னோட 5 செடி வளர்க்கணும். நான் ஒரு நாளைக்கு இதுக்கு தண்ணி ஊற்றுறேன், இது கொஞ்சம் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் நாள் இந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறேன், இதுக்கு ஊற்றலை, ட்ராப் ஆகும். இதை அடுத்தது இதுக்கு ஊற்றுறேன், இது கொஞ்சம் க்ரோ ஆகும். அடுத்து இதுக்கு ஊற்றுறேன், அடுத்த நாள் இதுக்கு, மற்றதெல்லாம் வாடும். எதுவுமே கடைசியில் வாடாமல் எல்லாம் அழிஞ்சிரும். இந்த சீடுன்றது உங்களோட கோல். இப்போ உங்களுக்கு ஒரு 4 to 3 கோல்ஸ் ஆர் உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் செட் பண்ணீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த புக்கு படிக்கணும், வீடியோ பார்க்கணும், ஆர் ஜிம் போகணும், இல்லை நம்ம இந்த ஒரு செடியை நம்மளோட எனர்ஜி அண்ட் அட்டென்ஷன் இது ரெண்டுத்தையும் இதுக்கு ஊற்றினா இதோட க்ரோன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே,
அந்த எனர்ஜி அண்ட் அட்டென்ஷன் ஒரே ஒரு செடிக்கு உங்களோட ஒரே ஒரு கோலுக்கு கொடுங்க. அப்போ தான் அந்த கோலும் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும், சீக்கிரமாகவும் அந்த செடி வளரும். ஓகே, ஓகே. ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னா எதுவும் இல்லை, உங்களோட மைண்ட் அண்ட் பாடி. நான் மைண்டுன்றது உங்களோட பிலீஃப், ஹார்ட்ன்றது உங்களோட எக்ஸைட்மெண்ட். இது ரெண்டும் எப்போ ஒன்றா சேருதோ அப்போ தான் ஒரு கோல் ஆர் உங்களோட ஒரு டெஸ்டினேஷன், நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த கோலை அடைய முடியும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு தேவை பிலீஃப் ப்ளஸ் எக்ஸைட்மெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரூவாக நம்பிட்டு அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா அந்த அந்த வேலை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது. அது எக்ஸைட்மெண்ட் இருந்து நீங்கள் அதை பிலீவ் பண்ணலைன்னா அதுவும் சரியாக நடக்காது. நீங்கள் எப்போ எக்ஸைட்மெண்ட்டும் பிலீஃபும் ஒன்றா சேருதோ அப்போது யூ கெட் அவுட்புட், யூ வின். ட்ரூவாக எப்போ ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறோமோ அப்போ தான் அது ரியாலிட்டிக்கு வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு புக்கு ரெஃபர் பண்ண சொன்னல, அந்த புக்கோட நேம் வந்து த கேம் ஆஃப் லைஃப், ஹவு டு ப்ளே. ரொம்ப சூப்பரான புக்கு. அதோட ஃபஸ்ட் சாப்டரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, இதுதான் இந்த வீடியோட லாஸ்ட். Believe in yourself. Believe in yourself. In Believe in yourself. You have to be crazy enough to think that it's possible. I think the real question you should ask yourself is why not you? I mean, you got the talent, the skills, the brains, you got all the potential in the world, but you don't even believe in yourself. And don't rely on anybody to believe in you. Don't rely on anybody to push you or make you better. Believe in yourself and only yourself. There's nothing wrong with having confidence. There's nothing wrong with being delusional. There's nothing wrong with seeing things that people don't see. Don't fear failure. Dream big. Work hard. That's how you fucking do something worthwhile. That's how you beat the fucking odds. And allow that human being to make you a better person. Live your life with character, honor, and discipline. You know, have the consistency to make something that's real to you, real life. So believe in yourself, stay consistent, and it'll happen.